ரெண்டு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடே ஏன் இந்தியாவே ஏன் மத்திய அரசே உள்நோக்கி கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் இந்த விவகாரத்துல நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் செய்த காரியம் செய்த சம்பவம் ரொம்பவே வைத்தறிச்சல்ல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு பாஜக காரங்கள. அவங்க அடி வயித்துல புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிச்சயமா அதுதான். இப்ப பாஜக காரங்க அடி வயித்துல எல்லாம் புளிய கரிச்சிருக்கு இந்த டீலிமிட்டேஷன் கூட்டு நடவடிக்கை குழு செய்த சம்பவம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதி மறுவரையில தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதுமே பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ற ஒரு அக்கறையில நம்ம முதல்வர் மு.க.ஸ்டாலின் எடுத்த முன்னெடுப்பின் காரணமா இன்னைக்கு பஞ்சாப், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, நம்ம கேரளா மாநிலம் எல்லா முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் அது மாத்திரம் இல்லாம நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இயக்கங்களும் இன்னைக்கு ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க, வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்களால பொறுத்துக்க முடியாம அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. இது கருப்பு கொடி காட்டுறதுக்கு சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் கருப்பு கொடி ஏந்துறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுக்காக நீங்க கருப்பு கொடி ஏந்துறீங்க? ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா அவங்க கிட்ட விஷயம் இல்ல. இதுல இருந்து வேற இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையில நம்ம தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இருந்தாலும் இங்க இருக்கிற திமுக அரசுக்கு பொறுக்க முடியாம என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கூட்டங்களை வீணா என்ன பண்றாங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல புளிய கரைக்கிற ஒரு பயத்துல என்ன பண்ணிருக்காங்க அக்கா ஒளரி இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ராஜ்நாத் சிங் என்னமா சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும், வட மாநிலத்தில் உள்ள எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கண்டி இங்க குறையவே குறையாது. ஒரு படி மேல போயிட்டு நம்ம மோடி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா 2023 இங்க தென் மாநிலத்துல பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்காக வந்தாரு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்காக வந்தாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, தொகுதி மறுவரையை நிச்சயமா கொண்டு வருவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாங்க கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தோம்னா இங்க தென் மாநிலங்கள்ல நிறைய மாநிலங்கள்ல எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. எல்லா ரெக்கார்டு எதுவுமே வாய்மொழியா சொன்னது இல்ல, கடிதத்து மூலமா சொல்ல. ஐயா அவர்கள் பிரச்சாரத்துல பேசுறது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. சோ அது திட்டவட்டமா சொல்லிருது, சுட்டி காட்டியிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இது போக நிறைய மாநில முதலமைச்சர்கள், பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள், அப்புறம் தெலுங்கானா முதலமைச்சர், இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம், மத்திய அரசு மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனை தொகுதி மறுசீரமைப்பு, கட்சி வேறுபாடுகளை கலைத்து நிச்சயமா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நடவடிக்கைகளுக்கு ஆம் ஆத்மி 100% என்ன பண்ணும், ஒத்துழைப்பு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மற்ற மாநிலங்கள் மீது நடத்தப்படும் அரசியல் தாக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ நிறைய முதலமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரா இருக்கிறவங்க, அதனால என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவே நினைச்சு பார்த்திருக்காது, என்னடா இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு, என்னடா வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் சார்பாகவும் என்ன பண்ணிருக்காங்க, இங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுல என்ன பண்ணிருக்காங்க, கலந்து கொண்டிருக்காங்க. பாஜக கூட கூட்டணியில இருக்கிறவர் தான் பவன் கல்யாண். ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இருக்காருல, அவர் என்ன பண்ணிருக்காரு, பாஜகவுக்கு முட்டு கொடுக்கிறாரு, மத்திய அரசுக்கு முட்டு கொடுக்கிறாரு, கூட சேர்ந்து பவன் கல்யாணம் முட்டு கொடுக்கிறாரு. இந்த முட்டு கொடுக்கறதுல இருந்து ஒரு முட்டு கழண்டி என்ன பண்ணிருக்கு, பாஜகவுக்கு எதிராக நிக்குது. இப்ப என்னடா பாஜக காரங்க எப்படிப்பா நம்ம கூட்டாளியா இருந்து ஆப்போசிட் கட்சிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்னு பாக்குறோம், அதுக்கு நம்ம கூட இருக்கிற ஆளே கூட்டாளி இருந்து என்ன பண்றான், கூடவே இருந்து என்ன பண்றான், குழி தோன்றாங்களே, அவங்களுக்கு போய் ஆப்போசிட்டா நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, தலையில துண்டு போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கு பாஜக. இருந்தாலும்
பவன் கல்யாண் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அரசியல் விவகாரம் இல்ல, இது வந்து மாநிலங்களுடைய பிரச்சனை. தென் மாநிலத்துல ஆந்திராவும் வருது, ஆந்திராவுக்கு நீங்க கம்மி பண்ணுவீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியா கூட்டாளியாலாம் நான் பார்க்கல, என் மாநில நலனத்துக்காக நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு சும்மாலாம் இருந்திருக்க மாட்டார், அவரே சொல்லி அமைச்சிருப்பாரு, ஐயா நான் வர முடியாது, நான் வந்து டைரக்டா எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க, அதனால உங்க சைடுல இருந்து நம்ம மாநிலத்துக்காக அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சந்திரபாபு நாயுடு சொல்லி இருக்கலாம். எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இருந்தாலும் மாநிலத்தோட ஆந்திர மாநிலத்தின் நலனுக்காக துணை முதலமைச்சர் சார்பா ஒருத்தர் வந்தாங்க, அதுவும் பாஜக கூட கூட்டணியில இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு வராங்கன்னா ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இது தென் மாநிலங்களோட பிரச்சனை அப்படின்றது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை சீர்குலைக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிதான். இப்ப குறிப்பா நம்ம முதலமைச்சர் ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காரு, உதாரணத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா மணிப்பூர் விவகாரம். கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த மாநிலம் படாத பாடுபடுது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது உலகத்தோட இந்தியாவுடைய கவனத்தை திருப்ப தெரிஞ்ச அவங்களால அரசியல் ரீதியா போராட முடிஞ்சதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 2 தொகுதி தான் இருக்கு, எம்பி தொகுதி. சோ அந்த மாதிரி நம்ம மாநிலங்கள்ல எம்பி எண்ணிக்கை கம்மியானா அதுக்கு மணிப்பூர மாதிரி நம்மளும் தள்ளப்படுவோம் அப்படின்றதுக்காகத்தான் இங்க இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்றாரு, எல்லா முதலமைச்சர்கள் எல்லா மாநில முதலமைச்சர் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் எல்லா அரசியல் கட்சிகளையும் ஆளும் கட்சிகளை எல்லாரையும் என்ன பண்றாரு கூட்டி ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தி நம்ம எல்லாருமே மொத்தமா சேர்ந்து குரல் கொடுப்போம், இந்தியாவை யாரும் துண்டு துண்டு ஆக்க கூடாது, பாஜகவும் பாசிசமும் ஆர்எஸ்எஸும் சித்தாந்தம் உள்ள வந்துடக்கூடாது, இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணோம் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒவ்வொரு மாநிலத்தின் நல்ல எண்ணத்துக்காக என்ன பண்ணிருக்காரு நம்ம முதலமைச்சர் இந்த மீட்டிங்கை நடத்தி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்காரு. இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இத பார்த்து பாஜக காரங்களுக்கு பொறுத்துக்க முடியல, அங்கங்க கருப்பு கொடி காட்டுறாங்க. கேட்டாங்கன்னா இவங்க எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க. கர்நாடகால அணைய கட்டியே முடிப்பேன் அப்படின்னு சொன்ன சிவகுமாரை கூட்டு சேர்த்து வச்சுக்கின்னு இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வித்தையெல்லாம் வேடிக்கையெல்லாம் காட்டுறாங்க, நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா அந்த பிரச்சனை வேற, அது அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, அது எப்போனாலும் அடிச்சு தீர்த்துப்போம், அது இது இல்ல, இது வேற மாதிரி பிரச்சனை. வெளியில இருந்து உள்ள வந்து என்ன பண்றாங்க, நம்மள கூறு போடுறாங்க, இதுக்கு முதல்ல ஒன்னா சேர்ந்து கை கொடுப்போம், இது அப்புறமேட்டு பிரச்சனை, கர்நாடகம் தமிழ்நாடும் இது வேற மாதிரி பிரச்சனை, அது நம்ம பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திசை திருப்பத்துக்காக பாஜக காரங்க எப்படி எப்படியெல்லாம் பிளான் போடுறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எதனா ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாட்டிலே இருக்கீங்க, தமிழ் மக்கள் ஓட்டு வேணும், எல்லாமே வேணும், ஆனா தமிழ்நாட்டுக்காக நீங்க இது வரைக்கும் எதுனா பண்ணிருக்கீங்களா அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இதுதான் வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சோ டீலிமிட்டேஷன்ல நம்ம முதல்வரையா எடுத்திருக்கிற முன்னெடுப்புகள் வெற்றிகரமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கூட்டி என்ன பண்ணாரு, ஒரு ஒத்த முடிவு எடுத்தாரு. இப்போ மாநிலங்கள் லெவல்ல எல்லா ஆளும் முதலமைச்சர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களை கூட்டி வெற்றிகரமா ஒரு மீட்டிங் நடந்தது. இது அடுத்த கட்ட லெவலுக்கு போக போகுது. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.